ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, ஓம் முருகான்னு என் பேரை சொல்லிக்கிட்டே என்னுடைய வேலையும் தொட்டு விட்டாய்தானே. அப்புறம் என்ன, இந்த வெற்றிவேல் உனக்கான எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துடும். இனிமே நீ கேட்டதெல்லாம் கிடைக்க பெற்று மன நிறைவோட மகிழ்ச்சியோட வாழும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். எப்போதும் ஒரு விஷயத்தை நீ மனசில் ஞாபகமாக வச்சுக்கோ. அதாவது, நான் உன் கூடவே இருக்கேன்றது தான் அது. இந்த வார்த்தை உன் மனசில் இருக்கும் வரை நீ ஒருபோதும் தோக்க மாட்டாய் என் செல்வமே. அவசரப்படாமல் பொறுமையா உனக்கான காரியங்கள் அனைத்தையும் நீ கண்ணும் கருத்துமாக கவனமாக செஞ்சாலே போதும். உன் கூட இருக்கிற உன் அப்பன் முருகன் உனக்கான வெற்றி கதவை திறந்து வைப்பேன். அது மட்டுமல்ல, என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ நிம்மதியா நல்லபடியா வாழும்படியும் கூட நான் செய்வேன் என் செல்வமே. இந்த நொடி முதல் நான் உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருந்து உன் வாழ்க்கையில நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். இத்தனை நாளா எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்த உனக்கு இனி எதுவுமே துன்பத்தை தரும் விதத்தில் இருக்க விட மாட்டேன். அத்தனையும் சரி செஞ்சு உனக்கான வாழ்க்கையை சந்தோஷ வாழ்க்கையாக மாற்றி வர்றேன். உன் உடல் சோர்வையும் மனக்களைப்பையும் போக்கி உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். என் அருளால் உன் வாழ்க்கையில ஒளியை கொடுத்து உன்னை தட்டி எழுப்பி தூக்கி நிறுத்தி உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றுறதுக்காகவே என்னுடைய வேலை தொட சொன்னேன் என் செல்வமே. உன் உடம்புக்கு அப்பப்போ கொஞ்சம் ஓய்வு தேவைன்றதை நீ மறந்துடாதே. சும்மா ஓடி ஓடி வேலை செஞ்சுக்கிட்டும் உழைச்சிக்கிட்டும் இருந்தீன்னா உன் உடல் பலவீனமாகி விடும் அல்லவா. ஓய்வுங்கிறது ஒன்றும் சோம்பேறித்தனமோ பலவீனமோ கிடையாது. ஓய்வுங்கிறது உன் உடலை குணப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயம். உன் உடம்பு ஓய்வு கேட்கும்போது அதுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுத்து கொஞ்சம் நீ ஓய்வு எடுத்து கொள்ளும்போது அதன் மூலமாக உன் மனசுக்கு தெம்பும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும். உன் உடலும் நல்ல உற்சாகமாக வேலை செய்யும் அல்லவா. உன் மனசில் எப்போதுமே ஏதாவது ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு. உன் மனசுக்குள்ள பல விஷயங்கள் ஓடிக்கிட்டும் பேசிக்கிட்டுமே இருக்கு. உன் கூட இந்த மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக வழி நடத்தணும்னு முடிவு செஞ்சுதான் என் வேலை தொட சொன்னேன் என் செல்வமே. உன் மனசுல இருக்கக்கூடிய பாரங்களை எல்லாம் இறக்கி வச்சு உன் மன வலியையும் உடல் வலியையும் போக்கி என் அருளால நீ நிம்மதியா நல்ல ஆரோக்கியத்தோட சந்தோஷத்தோடு வாழும்படி நான் செய்ய போறேன். முதல்ல உன் மனசை அமைதிப்படுத்து, மூச்சை லேசா இழுத்து விடு. உன் கற்பனையையும் கனவையும் நனவாக்கி உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போறேன். நீ ஒருபோதும் தனியாக இல்லை, இந்த முருகன் உன் கூடவே இருக்கேன்ற வார்த்தையை உள்ளத்தில் ஆழமா பதிய வச்சுக்கோ. உன் உடலுக்கு நல்ல தைரியத்தையும் உன் மனசுக்கு நல்ல அமைதியையும் கொடுத்து நீ வாழ்க்கையில வேகமாக முன்னேறி போறதுக்கும் வெற்றி பெறுவதற்கும் நான் வழிகாட்ட போறேன். எப்போதும் நீ உன்னை தாழ்வாக தரக்குறைவாக நினைக்க வேண்டாம் என் செல்வமே. நானா எதுக்குள்ள ஆயக்கில்லை, எனக்கெல்லாம் எதுவுமே சரியா நடக்காது, என்கிட்ட அது இல்லை, எனக்கு இது தெரியாதுன்னு உன்னை நீயே குறைவாக நினைக்காதே. எப்பவும் உன்னை நீ மதிக்க கத்துக்கோ. நீ உன்னை மதிக்கும் போது உன்னை பெருசா பேசும்போது தான் இந்த உலகம் உன்னை மதிக்க ஆரம்பிக்கும் என் செல்வமே. உன் வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் நின்று விடாது. இன்னும் இன்னும் உன்னை உயர்த்தி உனக்கான அழகான அற்புதமான வாழ்க்கையை கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். என் அருளால உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்த வாழ்க்கையாக ஆக்கி காட்டுவேன். நீ கஷ்டப்பட்டு பொறுமையாக சமைச்சிக்கிட்டு இருக்கிற அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போறேன். உன் மனசு போதும்னு சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் இப்போது உனக்கு மனநிறைவாக மகிழ்ச்சி தரும் விதத்தில் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். எந்த விதத்திலும் உன்னை தோல்வியாளனாக நான் விட்டுட மாட்டேன். நீ செஞ்ச போராட்டங்களுக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் சேர்த்து உன் வாழ்க்கைக்கான நல்ல பலனை நான் கொடுத்தே தீர்வேன். உன் மனசுக்குள்ள வேகமாக ஒரு பயம் ஓடுகிறது அல்லவா, அந்த பயத்தை போக்கி உனக்கான சக்தியை நான் கொடுக்குறேன். வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ன நடக்குமோன்னு நீ ஒருபோதும் யோசிக்காதே, கவலைப்படாதே. எப்போதும் நிம்மதியோட இரு. ஒரு சின்ன சிரிப்பை உன் முகத்தில் வச்சுக்கோ. நீ எப்போதும் சிரிப்பும் சந்தோஷமுமாக நிம்மதியும் மகிழ்ச்சியுமாக வாழும்படி மற்ற எல்லாத்தையும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் உடலில் இருக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் அனைத்தையும் குணப்படுத்தி உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கை சரியாகும்படியும் சந்தோஷம் உனக்கு கிடைக்கும்படியும் கூட நான் செய்வேன் என் செல்வமே.
இந்த முருகனின் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. நம்பிக்கையோடு இரு, நல்லா நிம்மதியாக தூங்கு. இப்போவும் எப்போவும் நான் உன் கூடவே தான் இருக்கேன்றதை நீ எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த முருகனின் துணையால் நீ நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்க தான் போகிற. உனக்கு மன அமைதியை கொடுத்து உன் உடலுக்கும் சற்று ஓய்வை கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளாக வலியையும் வேதனையும் அனுபவித்த உனக்கு அமைதியையும் மௌனத்தையும் உன் கைகளில் தரப்போகிறேன். சோர்வாக சோர்ந்து போயிருக்கிற உனக்கு என் அருளால் அனைத்தும் மழையாக பொழியும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். நீ தடுக்கி விழுந்த ஒவ்வொரு நிமிஷமும் என் மென்மையான கரங்களால் உன்னை ஆசீர்வதித்து உன்னை கை தூக்கி விடுறதுக்காகவே உன் பின்னால் உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். உன் உடம்புக்கு அமைதியையும் மனசுக்கு நிம்மதியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வச்சு காட்டுறேன். நீ இழந்த சக்தியும் நீ இழந்த விஷயங்களும் நீ எதிர்பார்க்கும் வெற்றியும் நிச்சயமா உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து சேரப்போகுது. இன்னும் இன்னும் நிலையான நிரந்தரமான நல்ல வெற்றிகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த முருகன் உனக்கு அமைச்சு தர்றேன். உன் மனசில் சில நேரங்களில் உனக்கு வெறுமை தோணலாம். அந்த வெறுமையை தாண்டி உனக்கான பொறுமையை கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும்படி நான் செய்ய போகிறேன். எந்த விஷயத்திலும் நீ எதுக்காகவும் அவசரப்படாதே. உன் வாழ்க்கை வேக வேகமாக வெற்றி உடையதாக நான் மாற்றி காட்டுறேன் செல்வமே. அடுத்தவங்களோடு நீ உன்னை ஒப்பிடுவதை இப்போதே நிறுத்திக்கோ. உன் பாதை உனக்கென தனி பாதையாக நான் போட்டு வச்சிருக்கேன். நீ அமைதியாக உனக்கான வேலைகளை செய்யும்போது கண்டிப்பாக நீ வெற்றி பெற்றே தீருவாய். உன் உள்ளத்தில் நீ எந்த விஷயத்தை நினச்சி பயந்தியோ அந்த விஷயத்தில் இப்போது உனக்கு நம்பிக்கை கிடைக்கும்படியாக உனக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போகிறேன். நீண்ட நாட்களாக நான் உன் கூடவே தான் இருந்தேன், உனக்கு நல்லதை தான் செஞ்சேன்றத இனி வரும் காலங்களில் நீ புரிஞ்சுக்குவ என் செல்வமே. இருளை தாண்டி ஒளிமயமான வாழ்க்கையை நீ வெற்றிகரமாய் வாழும்படி நான் செய்ய போகிறேன். உன் எதிர்காலம் உனக்கான காலமாக உன்னை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கு. இத்தனை நாளாக நீ பொறுப்போடு செஞ்ச எல்லா வேலைகளும் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை அழகாக்க போகுது. இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையை அழகுபடுத்தி உனக்கான எல்லா வெற்றிகளையும் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். உனக்கு துணையாக இருந்து உன்னை பாதுகாத்து என் அருளால் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். இப்போதைக்கு நீ அமைதியாக இருந்தாலே போதும், அனைத்தையும் நான் உனக்கு வெற்றியாக மாற்றி தந்துடுவேன். உன் வாழ்க்கையை காக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. நீ கொஞ்சம் அமைதியாக ஓய்வு எடுத்துக்கிட்டீன்னா உன் சுவாசத்தை சரி பண்ணி உன் சந்தோஷத்தை அதிகமாக்கி உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நான் நடத்தி கொடுத்துருவேன். நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகாமல் உன் கூடவே தான் இருப்பேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. எந்த விஷயத்திலும் அவசரப்படாதே. பொறுமையாக கவனமாக நீ செய்யும் எல்லா விஷயங்களிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான முன்னேற்றத்தை தரப்போகிறேன். உன் உள்ளத்தில் இருந்து மெதுவாக நான் பேசுவதை கேட்க தயாராகு. எல்லா விதத்திலும் எல்லா வேலைகளிலும் எல்லா விஷயங்களிலும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. எப்போவும் எந்த விஷயத்தையும் ஒரே மாதிரி முயற்சி செய்யாமல் மாற்றி மாற்றி முயற்சி செய்யும்போது எது உனக்கு சரியாக வரும், எது உனக்கு பொருத்தமாக இருக்கும், எது உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுன்றது உனக்கே புரிய வரும் என் செல்வமே. உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். எதையும் வார்த்தைகளால் வெளியே சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே அடைச்சி கலங்கி போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு அனைத்து சோகங்களையும் தள்ளிவிட்டு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன். என் அருளின் மூலமாக இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன். என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்.